ஆஹா கல்யாணம் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் மகா, ஐஸ்வர்யா, ராஜலட்சுமி, கோடீஸ்வரி 4 பேருமே சேர்ந்து அழகியோட ஆசிரமத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ ஒரு வாட்ச்மேன் கேட்குறாங்க, இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கோடீஸ்வரி வந்து நாங்கள் 1,00,000 டொனேஷன் கொடுக்க வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. இவங்க வந்து அதுக்கு முன்னாடி எதுவும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமத்தை சுற்றி சுற்றி தேடி பார்க்குறாங்க. ராஜலட்சுமி வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. யாரை கேட்டு நீங்கள் 1,00,000 தரேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் நீங்கள் இருக்க நம்பிக்கையில் தான் அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கோடீஸ்வரி வந்து சொல்லிட்டு மழுப்புறாங்க. இன்னொரு பக்கம் அனாமிகா வந்து ஆஃபீஸ்க்கு வராங்க. அங்கே வந்து ஒருத்தரை கூப்பிட்டுட்டு இவர் உதவியோட வந்து அந்த பணத்தை எடுத்து அந்த கௌதமோட ட்ராயரில் வைக்க சொல்லிடுறாங்க. இது வந்து அந்த கௌதம் பணம் திருடுனதாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் அவர் தான் திருடுனாருன்னு சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்டையும் சொல்லிட்டு போகிறாங்க. எப்படியாவது விஜய் எம்டி ஆக்கிரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் விஜய் வந்து பிரபாட்ட நின்று பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பாவோட நடவடிக்கை சரியில்லை, எங்கேயோ மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு போனார், ஃபோனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாரு, என்ன பண்ணனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் உங்கள் அண்ணன் இல்லை, நீ தான் அந்த ஆஃபீஸ் பொறுப்பை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிரபா வந்து விஜய்க்கு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் கோடீஸ்வரி வந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அழகி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு. இவங்களும் பக்கத்தில் போய் இருந்து உங்களுக்கு அழகியை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்பத்துலேருந்து தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே பிறந்ததுலேருந்தே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.